இந்த ஃபித்னாவுடைய காலத்திலே ஒரு பிரச்சனைக்குரிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கோ பார்த்தாலும் பிரச்சனைகளும், ஒரு மனிதனுடைய உள்ளங்களிலே சந்தோஷம் இல்லாத தன்மையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எதை நாடிருக்கின்றானோ அது நிச்சயம் கொடுத்தே தருவான். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறக்கும் போதோ அவன் 4 மாசமா இருக்கும் போதோ 4 விஷயங்கள் அல்லாஹ் எழுதிடுறான். அதிலே ஒன்றுதான் நீ எவ்வளவு காலம் வாழ்வாய், உன்னுடைய ரிஸ்குடைய விஷயங்கள் எழுதப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை தொடர்ந்து சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் காலமெல்லாம் தீனுடைய வாழ்க்கை வாழ்வான். அவன் சொர்க்கம் போகும்போது ஒரு சாணி இருக்கும் போது நரகத்துடைய வாழ்க்கை வந்து நரகவாதியா மௌத்தாகின்றான். இன்னொரு மனிதன் காலமெல்லாம் நரகத்துடைய வாழ்க்கை வாழ்கின்றான். அவன் நரகத்துக்கு போவதற்கு ஒரு சாணி இருக்கும் போதோ சொர்க்கத்துடைய வாழ்க்கை வாழ்ந்து சொர்க்கவாதியா மௌத்தாகின்றான். ஆகிய அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் நம்முடைய சகோதரனுடைய நல்லடக்கத்துக்காக வந்திருக்கின்றோம். இவர் இந்த உலகத்து வாழ்க்கையை விட்டு மறு உலக வாழ்க்கைக்கு பயணமாகி விட்டார். ஆனால் அந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கின்றது, அல்லாஹ்வை பற்றி நினைவுகூற எந்த நாள் நினைவுகூறுகின்றோமா, அல்லாஹ்வை பற்றி நினைவோடு வாழ்கின்றோமா, நம்முடைய தொழுகையுடைய நிலவரம் எப்படி இருக்கின்றது, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றோமா, நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை திக்ர் செய்து வாழ்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நிம்மதியை தருகின்றான், மறு உலக வாழ்க்கையிலே நிம்மதியை தருகின்றான். யாருடைய நோக்கம் இந்த உலகமாக இருக்குமோ இந்த உலகத்தில் நாங்கள் கொஞ்சத்தை கொடுப்போம், யாருடைய நோக்கம் மறுமையாக இருக்குமோ நாங்கள் இந்த உலகத்தையும் கொடுப்போம் மறுமையிலையும் கொடுப்போம். ஆகிய அன்பான சகோதரர்களே, நம் சகோதரனுடைய ஜனாசாக்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய உள்ளங்களில் எல்லோரும் உள்ளங்களே ஒரு கவலை, நம்முடைய சகோதரர் நம்முடைய விட்டு பிரிந்து விட்டார் என்ற ஒரு கவலை. ஆனால் அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை நமக்கு படித்து தருகின்றான். இந்த நிலவரம் உங்களுக்கும் வரக்கூடியது, இதற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள். இதற்காக நீங்கள் உங்களுடைய கட்டி சாதனம் என்ன, நீங்கள் எதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டது என்ன, இந்த விஷயத்தை உங்களுக்கு மௌத்து வரும்போது நீங்கள் எந்த நிலையிலே நீங்கள் இந்த மௌத்தை அடைய போகின்றீர்கள். இந்த சகோதரர் எல்லாத்தையும் அடைந்து விட்டு மண் ரப்புக்க, உனது ரப்பு யாரு என்ற பதில் சொல்லக்கூடிய நிலவரத்துக்கு இந்த சகோதரர் அடைந்து விட்டார். ஆனால் நாம் அதற்கு முதல் உள்ள நிலவரத்தில் இருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே நன்மை தீமைகள் ஒரு பிரச்சனையான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதனுடைய ஈமானுடைய தரஜா எப்படி என்றால் நல்ல விடயங்களை கேட்கும் போதோ, இப்படியான நல்ல விஷயங்களை கேட்கும் போதோ மனிதனுடைய ஈமான் அதிகரிக்கும். நாம் இதை விட்டு நகரும் போதோ நம்முடைய ஈமான் குறைந்து விடும். ஆகவே நம்முடைய ஈமானை எந்த நேரம் அதிகரித்த வண்ணம் இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அலா பி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், நம்ம செய்யும் திக்ர்கள் நம்முடைய உள்ளத்தை சாந்தி சமாதானமாக்கும். நம்முடைய பிரஷர்கள், நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள், எல்லா விடயங்களை விட்டு நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான், அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கின்றான். ஆனால் தீனுடைய விஷயங்கள் தேடி போனால் மாத்திரம்தான் கிடைக்கக்கூடியது. அல்லாஹ் இந்த ஹிதாயத்துடைய வாசலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கொடுத்தது கிடையாது. அவர்களுடைய தீனுக்கு உதவியா இருந்த சிறிய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள் தீன் கிடைக்க வேண்டும் என்று. அல்லாஹ் நாடல்ல, அவர்களுக்கு தீன் கிடைக்கல. ஆகவே நாம் தீனுடைய விஷயங்களை எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுகின்றோமோ அல்லாஹ் அந்த அளவுக்கு தருகின்றான். ஆனால் துன்யாவுடைய விஷயங்கள் நமக்கு எழுதப்பட்டு விட்டது. அதற்கு நாம் அதிகமாக முயற்சி பண்ணி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த உலகத்திலே நமக்கு எழுதப்பட்ட ஒரு பருப்பு சோறாக இருந்தாலும் அது கிடைக்காமல் நமக்கு மௌத்து வரப்போறல. ஆனால் தீனுடைய விடயங்கள் நாம் முயற்சி பண்ணாதான் கிடைக்கும், முயற்சி பண்ணாமல் எதுவுமே கிடைக்கல. ஆகவே நம்மை விட்டு பிறந்த சகோதரர், அவருக்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக துவா செய்து கொள்ள வேண்டும். யகத்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்றா, ஷபாபக கபுல ஹரமிக்க, வயோதிபம் வாரத்துக்கு முதல் வாலிபத்தை கொள்ளை எடுத்துக்கொள் என்றால் பலாக்காரமாக இழுத்துக்கொள்றது. ஆகவே நம்மளை விட்டு வாலிபங்கள் எவ்வளவு வேகமாக போகின்றது நமக்கு தெரியும். ஆகவே அந்த வாலிப வயதிலே அல்லாஹுக்கு பொருத்தமாக நாம் நடக்கின்றோமா, நாம் காலையில் எழுந்தவன் அல்லாஹை ஞாபகப்படுத்துகின்றோமா, உறங்கும் போது அல்லாஹை ஞாபகப்படுத்துகின்றோமா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது. உறக்கும் போது ஃபோன் பார்க்கின்றோம், ஃபோன் எந்த நேரத்தில் கை எடுத்து ஓப்பாதோ அந்த நேரத்தில் அது ஃபோனை வச்சு தூங்குறோம். இந்த நிலவரம் நம்முடைய மௌத்து வந்துட்டால் நம்ம நிலவரம் எப்படி ஆகும். ஆகவே வண்டியில் போகும்போது, வாகனத்தில் போகும்போது அல்லாஹ்வின் திக்ர்களிலே போய்கொள்ளுங்கள். இந்த பாட்டு இசைகளை ஒரு அல்லாஹ்
ஹராமாகின ஒரு விஷயத்தை கேட்காமல் நாம் அதிகமாக இஸ்திக்பார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் வஅத்தூபு இலைஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் இப்படி நம்முடைய உள்ளங்களிலே நாம் அதிகமாக திக்ர்களை செய்து கொள்ள வேண்டும். அதிகமான சகோதரர்களை பாட்டு கேட்கும் சகோதரர்களே, ஒரு பிரச்சனை வந்தால் பாட்டு உள்ளத்திலே ஓடும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகப்படுத்தும் போது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அல்லாஹ் நமக்கு அளந்து நிச்சயமாக தந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே அன்பான சகோதரர்களே, நம் சகோதரர் ஜனாசாக்கு வந்திருக்கின்றோம், கவலையோட வந்திருக்கின்றோம். இந்த நிலவர் நமக்கும் இருக்கின்றது. இதற்காக நாம் என்ன ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? மறுமுறை வாழ்க்கைக்காக வேண்டி குறுகிய வாழ்க்கை 60க்கு 70க்கு இடப்பட்ட கால வாழ்க்கை. இந்த சகோதரர் நம்மளை விட்டு இளம் வயதிலே நம்மளை விட்டு பிரிந்து விட்டார். எல்லோருக்கும் உள்ளத்திலே பயங்கர கவலை. இதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும்? இவருக்காக வேண்டி அதிகமாக துவா செய்ய வேண்டும். நமக்கொண்டு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு சகோதரனுக்கு நல்லது நாடும் போது நமக்கு கிடைக்கும். இந்த சகோதரருக்கும் செய்யும் துவா நமக்கு, அந்த துவா நமக்கு திரும்ப கிடைக்கும். நாம மற்றவர்களுக்கு செய்ய நல்ல விஷயங்கள் அது நமக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு பொருள் நமக்கு கிடைக்க வேண்டும். சஹாபாக்கள் வாழ்க்கை முறை தனக்கொண்டு கிடைக்க வேண்டும் என்றால்